வணக்கம், ஸ்வாகதம், நமஸ்காரம், பிளாக் டவுன் வியூவர்ஸ், பிளாக் டவுன் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம 2025 லான்ச் ஆன நியூ அட்வென்ச்சர் பைக்கை பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், அடுத்தடுத்த ஆட்டோமொபைல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க போறோம்னா த நியூ எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் விட இது பெட்டராகவே வந்திருக்கு. அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு எப்பிக்கான டிசைன் கம்பேர் டு ஓல்டு எஸ்டி அட்வென்ச்சர். ஏன்னா ஓல்டை விட இப்போ வந்து சூப்பராக இருந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எது கவர் பண்ணுதுன்னா, பார்த்த உடனே பயங்கரமாக இருக்குது அந்த ஹெட்லைட் தான். ஒரு ட்வின் செட்டப் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது ஹை பீம், லோ பீம், எல்இடி டிஆர்எல் மாதிரி வச்சு ஒரு சூப்பரான ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் இன்னும் சூப்பராக இருக்குன்னா, நீங்கள் இது வந்து அட்வென்ச்சர் BMW அட்வென்ச்சர் 1000ல வந்து பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டிசைனை. அண்ட் ஓல்டு எஸ்டி அட்வென்ச்சரில் இந்த ஒரு டிசைன் வந்து இங்கே பார்க்க முடியாது. சிங்கிள் ஹெட்லாம்ப் தான் இருக்கும், ஹை பீம் லோ பீம் சேர்த்து. பட் இதுல வந்து ட்வின் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச்னே சொல்லலாம். அண்ட் ஓவரால் டிசைன் பழைய எஸ்டி அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் நல்ல நீட் அண்ட் கிளீனா வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், பட் நல்லாவே இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நீங்க ஃபுல் செட்டப்போட போனீங்கன்னா வண்டி வந்து பார்க்க அப்படியே அட்டகாசமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குன்னு சொல்லலாம். கம்பேர் டு ஹிமாலயன் V-Storm KTM 390 ஓரளவுக்கு டஃப் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வைசர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த வைசர்ல ஒரு ஃபேடட் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க, கிராஃபிக் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா இருக்கு வண்டிக்கு. அண்ட் ஃபீச்சர் சைஸ் பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயினா சொல்றது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ABS மோட்ஸ். ஸோ உங்களுக்கு பழைய எஸ்டி அட்வென்ச்சர்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்காது. அண்ட் ABS இருக்கும், ஆனால் ABS மோட்ஸ் இருக்காது. பட் இதுல வந்து உங்களுக்கு ABS மோட்ஸோட கொடுத்துருக்காங்க. ரெயின் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் ஆப்வியஸா 3 ABS மோட் கிடைச்சிருது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டியூர் எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது வண்டிக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ஜெனுவனாவே நல்ல ஒரு லுக் கொடுக்குது வண்டிக்கு. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெட் ட்வின் ஹெட் லேம்ப்ஸ், அது ஒரு நல்ல லுக் கொடுக்குது. ஓவரால் பாடி உங்களுக்கு சைட்ல பார்க்கிறதுக்கு ஹிமாலயன் 411 மாதிரி இருக்கும். பட் நல்ல ஒரு டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இதுல ஒரு கீ ஃபீச்சரா பார்க்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃப்ரண்ட் வைசருக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஐலைனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பவர்னு பார்க்கும்போது உங்களுக்கு நியூ ஆல்பா 2 இன்ஜின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 334cc ஆல்பா 2 இன்ஜின், 29 PS, 29 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஈக்குவல்ல பவர் அண்ட் டார்க் வந்து ரெண்டுமே சேமா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது ஒரு ஆவரேஜ்னே சொல்ல முடியாது, நல்ல ஒரு பிக்கப். அதுவும் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு ஒரு ஏத்த ஒரு பிக்கப்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 20-25 PS பவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். பட் இதுல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 PS ஆஃப் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைவே ரன்னும் சரி, பைக்கோட புல்லும் சரி நல்லாவே இருக்கும். அண்ட் அடுத்ததா கலர்னு பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தம் 6 கலர் கொடுத்திருக்காங்க. உல்ஃப் கிரே, கிளேசர் ஒயிட், டெசர்ட் காக்கி, ஓஷன் ப்ளூ, ஃபாரஸ்ட் கிரீன், டொர்னாடோ பிளாக். சோ உங்களுக்கு அட்வென்ச்சரிஸ்டிக்கா இருக்குன்றதுக்காக ஒரு அட்வென்ச்சர் கலர் மிக்ஸ்டா இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நியூ எஸ்டி அட்வென்ச்சர் 2025ல கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கலருக்கு ஏத்த மாதிரி பிரைசிங்கும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கம்பேரிசன் பார்க்கும்போது ஹிமாலயன் 450, KTM அட்வென்ச்சர் 390X, வெறும் KTM அட்வென்ச்சர் 390 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வைஸ்லயும் சரி, பவர் வைஸ்லயும் சரி, வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அண்ட் லுக் வைஸ்லயும் சரி உங்களுக்கு நல்ல அட்வென்ச்சர் பைக் வந்து கிடைக்கும். பட் நீங்க எதுல இதை டிசைட் பண்ணணும்னா, இந்த வண்டியை வாங்கலாமான்னு வேணாமான்றதை எதுல டிசைட் பண்ணணும்னா பிரைசிங்ல தான். ஸோ நெக்ஸ்ட் பிரைசிங் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 2.14 lakhsல இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணி நியூ எஸ்டி அட்வென்ச்சர் 2025 வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணிருக்காங்க. இந்த லுக்ல இந்த பிரைசிங்க்கு பெட்டர்னே சொல்லலாம். ஏன்னா கம்பேர் டு ஹிமாலயன் 450, அட்வென்ச்சர் 390 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3,40,000 3,70,000 வரைக்கும் போகுது. ஸோ ஒரு 4 lakhsனே வச்சுக்கலாம். பட் 3 lakhs பட்ஜெட்குள்ளேயே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2.14 lakhsன்றது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். உங்களுக்கு ஆன் ரோட்ல ஒரு 2.70 lakhs வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைசிங்க்கு வேல்யூ ஃபார் மணிக்கு ஒரு வண்டி வந்து கிடைக்குது. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கம்பேர் டு ஹிமாலயன் 450, அட்வென்ச்சர் 390 லாங் ரன்னுக்கு அந்த வண்டி நல்லா இருக்கும், நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அது ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம். பட் இந்த வண்டி எஸ்டி அட்வென்ச்சரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாங் ரன்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ரைடிங் ஃபீல் வந்து, ரைடிங் குவாலிட்டி வந்து கொடுக்குமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஸோ மற்றபடி லுக் வைஸ் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கான ஒரு பைக்குன்னு பார்க்கும்போது எஸ்டி அட்வென்ச்சர் நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு
லடாக் ரைடு போறீங்க எஸ்டி அட்வென்ச்சர்னா கொஞ்சம் டவுட் தான். அது நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா கம்பேர்ட் டூ த பவர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் குவாலிட்டி ஆஃப் ஹிமாலயன் 450 அட்வென்ச்சர் 390க்குலாம் வந்து ஈக்குவல் குடுக்குற அளவுக்கு இந்த வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுமான்றது வந்து லாங் ரன்ல சொல்றேன். பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் டவுட் தான். சின்ன சின்ன ஒரு 1000 கிலோமீட்டர் ரைடு, ஒரு 2000 கிலோமீட்டர் ரைடுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்றது வந்து என்னோட நம்பிக்கை. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் ரிவ்யூ கண்டென்ட்க்கு சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.